கர்த்தருடைய பிள்ளைகள் அரசியலுக்குள் வரலாமா என்று கேட்டால் பலரின் பதில் இதுதான். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அங்கே போனால் பாவம் செய்ய நேரிடும், பாவம் செய்துவிடுவோம், அது நல்ல துறை அல்ல, அதுக்கு போகக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அதுக்கு போகக்கூடாது என்பதாய் சொல்லுவார்கள். நானுமே அப்படிதான் சிறு வயதிலிருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே கேட்டவுடனே பயப்படும், அந்த பயம் வரும். ஏன் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அங்கே தவறுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் கேட்கிறேன், ஊழியத்தில் தவறே செய்யாமல் இருக்கிறார்களா? அல்லது எந்த துறையிலாவது தவறு செய்யாத நபர்கள் முழுவதுமாக இருக்கிறார்கள்? 100% ஒரு தவறுமே செய்யாத துறை அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்கிறதா? எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. ஆனால் உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் எந்த துறையிலேயும் ஈடுபடலாம், இருக்கலாம். யோசேப்பை பாருங்கள், அவருக்கு பாவம் செய்ய நல்ல வாய்ப்பு வந்தது, சூழ்நிலைகள் அமைந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லலை, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு தான் கேட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்கிற எந்த பாவமும் மனுஷனுக்கு விரோதமானது அல்ல, அது கர்த்தருக்கு விரோதமானது என்று அவர் நினைத்து சொன்னார். அவர் அங்கே எகிப்திலே ஆளுகை செய்யவில்லையா? அவருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லையா? பாருங்கள், அதுபோலத்தான் மோசேயை பாருங்கள், அவர் ராஜா வீட்டில் தான் வளர்ந்தார். ஆனால் கர்த்தர் அழைத்து உன் ஜனங்களுக்காக நீ எதிர்த்து நின்று பார்வோனை நீ எச்சரித்து ஜனங்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு வா என்பதாய் தான் தேவன் அவரை அழைத்தார். ஐயோ, அரசியல் வேண்டாம்ப்பா, நான் இதெல்லாம் நிற்க மாட்டேன், நான் வளர்ந்த அரண்மனை, நான் என்னை வளர்த்த பார்வோன், நான் வரமாட்டேன், அங்கே தான் எனக்கு எல்லா வசதிகளும் உண்டு, நான் கஷ்டப்படலையே, நான் ஏன் வரணும், இந்த ஜனங்களுக்காக நான் வனாந்தரத்துக்கு வரணுமா என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. தேவன் அழைத்த பொழுது உடனே வந்தார். தேவனுடைய வழிநடத்தல்களுடைய நடந்தார். பார்வோனை எதிர்த்து நின்று கர்த்தருடைய துணையோடு அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கரத்தினால் ஓங்கி உயர்த்தினால் தேவன் அவர்களை மோசேயை கொண்டு செங்கடலை பிளந்து அவரை வெளியே கொண்டு வந்தாரே. மோசே வேண்டாம் என்று ஓடி போனாரா என்ன? ஆனால் என்ன ஒரு வேதனைக்குரிய காரியம் என்று சொன்னால், எந்த ஜனங்களுக்காக அவர் நின்றாரோ அந்த ஜனங்கள் அவர் கானானுக்குள் போக முடியாதபடி அவரை கோபப்படுத்தி விட்டார்கள். அவர் கற்பலகைகளை உடைத்து போட்டதனால் அவர் கானானை கண்களினால் பார்த்தாரே அல்லாமல் அதில் பிரவேசிக்கவில்லை. தேவன் சொல்லிவிட்டார், நீ பிரவேசிக்க முடியாது என்பதாய். ஆம், நம்மை பாவம் செய்ய தூண்டுவார்கள் தான், எல்லா துறையிலேயும் பாவம் செய்ய தூண்டுவார்கள் தான். பிலாத்து பார்த்தீங்களா? எல்லாம் கவனித்து பாருங்கள். ஒரு மனைவி சொல்லுகிறார், நான் சொப்பனத்தில் கண்டேன், அவர் ஒரு நீதிமான், அவர் கொண்டு செய்யாத என்று எச்சரிப்பு செய்த பொழுது அவர் இந்த ஜனங்களோட சொன்னார், ஜனங்களே, இவரை கட்டாயம் நீங்கள் குற்றவாளியாகத்தான் ஆக வேண்டுமா, தண்டனை கொடுக்க வேண்டுமா, அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் பார்க்கலையே என்று சொல்லுகிற பொழுது இந்த பொல்லாத ஜனங்கள் என்ன சொன்னார்கள் பார்த்தியா? என்ன சொன்னார்கள் பார்த்தீர்களா? திருடனை பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவையோ குற்றம் சாட்டி கொலை செய்யுங்கள் என்று சொன்னார்களே. இந்த ஜனங்கள் துன்மார்க்கரை விரும்புகிறார்கள் பார்த்தீர்களா? ஒரு நேரங்களில் ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், துன்மார்க்கரை விரும்புகிறார்கள், நீதிமானை வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதுவும் நடக்கும். ஆனால் இந்த உலகத்தில்
நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து தேவனுடைய ஜனங்களுக்காக எழும்பி அதிகாரத்துக்குள் ஆளுகைக்குள் நாம் வரலாமே, அதிகாரத்தை நாம் கைப்பற்றலாமே. அதனால் எவ்வளவு ஜனங்களை விடுதலை செய்ய முடியும், எவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். அது முடியாது கூடாத போகிறபடினாலே நம்முடைய ஜனங்கள் கர்த்தரை அறியாத பொல்லாதவர்களிடத்தில் போய் பொல்லாத எஜமான்களிடத்திலே நின்று அவர்கள் கைகட்டி சேவகம் செய்கிறார்களே, அதை பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளம் உடையவில்லையா? ஏன் நீங்கள் எழும்பக்கூடாது? ஏன் நீங்கள் அதிகாரத்தில் ஆட்சிக்கட்டிலில் உட்காரக்கூடாது? சிந்தித்து பாருங்கள். செய்யலாமே பிரியமானவர்களே. ஆம், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தால், உங்களுக்கு தைரியம் உண்டாயிருந்தால், நீங்கள் அதற்கு ஒப்புக்கொண்டால், நீங்கள் கட்டாயம் எல்லா துறைகளிலேயும் நிற்கலாம், எல்லா துறைகளிலும் பிரகாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யோசித்து பாருங்கள். எழும்புங்கள். எஸ்தர் எழும்பவில்லையா? எஸ்தர் இந்தியாவையும் சேர்த்து 127 நாடுகளுக்கு ராணியாக இருந்து ஆளுகை செய்தாரே. ஏன் நாம் செய்யக்கூடாது? கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் எழும்பக்கூடாது? எழும்பலாமே. எவ்வளவு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எல்லா துறைகளிலையும் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அந்த அதிகாரத்தில் அமர வேண்டும். நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தீர்களானால் கட்டாயம் தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.